அடுத்தது 8வது வினாவுக்கு நாங்கள் இப்போ பார்ப்போம். 8வது வினா, ஒரு மோட்டார் கார் என்ஜினில் உண்டாகும் மிகையான வெப்பத்தை அகற்றுவதற்கு, மோட்டார் கார் என்ஜினில் உண்டாகிற மிகையான வெப்பத்தை அகற்றுவதற்கு குளிர்ச்சியாக்கும் கருவியாக நீரை பயன்படுத்துவதற்கு நீரை எந்த இயல்பு காரணமாக இருக்கு பாருங்கள். நாங்கள் பெரும்பாலும் கார்கள் வாகனங்களில் முன்னுக்கு தண்ணி ஊற்றுவாங்க. ஏனென்னா பொதுவாக ரேடியேட்டர்கள்லாம் சூடாகும். அந்த சூட்டை இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடியதாக நீர் இருக்கத்தால் நாங்கள் நீரை ஊற்றுவோம். இப்போ கேட்டுகள் என்னென்னா, மோட்டார் காரில் என்ஜினில் உண்டாகிற வெப்பத்தை அகற்றுவதற்கு ஒரு குளிர்ச்சியாக்கும் கருவியாக நீரை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கான காரணம் என்ன என்றதான் கேள்வி. முதல்ல குளிர்த்துமியல்பு என்றால் என்னென்று விளங்கணும். குளிர்த்துமியல்பு என்றால் என்னென்னா, ஒரு பொருளில் இருக்கிற வெப்பத்தை பெற்று அந்த பொருளை குளிராக்கக்கூடியதாக இருந்தால் அது குளிர்த்துமியல்பு. இப்போ வாகனங்களை கதிர்த்திருக்கி அது சூடாகும், அதில் வெப்பத்தை பெற்று அதை குளிராக்கக்கூடிய இயல்பு இருந்தால் அது குளிர்த்துமியல்பு. அப்படி குளிர்த்துவதற்கு எது பயன்படுது என்றால் நீரைத்தான் பயன்படுத்தலாம். பொதுவாக வாகன இன்ஜின் நல்லா சூடானாலும் இப்போ தண்ணி என்ன செய்யும் என்றால் அதில் இருக்க வெப்பத்தை எல்லாம் பெறும். வெப்பத்தை பெற்றாலும் இது சூடாகி லேசில் ஆவியாக மாட்டாது. ஏனென்று கேட்டால் நீர தன்வெப்ப கொள்ளளவு ஆக கூட இருக்கு 4200 ஜூல் கிலோகிராம் -1 பாக C -1. அதாவது நீர தன்வெப்ப கொள்ளளவு கூட இருக்கத்தால் எவ்வளவுதான் வெப்பத்தை பெற்றாலும் நீர் ஆவியாக மாட்டாது. அதனால தான் இதை நீரை குளிர்த்துமியல்பாக பயன்படுத்துகிறது. நீரை ஏன் குளிர்த்துமியல்பாக பயன்படுத்துகிறேன்னு கேட்டால் நீரை தன்வெப்ப கொள்ளளவு கூட. தன்வெப்ப கொள்ளளவு கூடினது எவ்வளவு வெப்பத்தை பெற்றாலும் அது வெப்பத்தை பெற்று லேசில் ஆவியாக மாட்டாது. அப்போ அந்த பொருளை குளிராக்கி கொண்டே இருக்கும் இடத்துல அது பயன்படுத்துறது. பாருங்கள், இந்த 8வது கேள்வி, அந்த வெப்பத்தை அகற்றுவதற்கு குளிர்ச்சியாக்கும் கருவியாக, காரில் உண்டாகிற வெப்பத்தை அகற்றுறதுக்கு குளிர்ச்சியாக்கும் கருவியாக நீரை பயன்படுத்தக்கூடிய நீரின் எந்த இயல்பு காரணமாக இருக்கும் என்று கேட்டால், முதலாவது விட உயர் தன்வெப்ப கொள்ளளவு இருத்தல். அதுதான் சரியான விடை என்றபடியால் உயர்ந்த தன்வெப்ப கொள்ளளவு இருத்தல் என்பது நாங்கள் சரியான விடைக்கு கோடடிக்கக்கூடிய இருக்கும். சரி, 9வது கேள்வியை நாங்கள் பார்த்தோம் என்றால் 9வது வினா. 9வது வினா, ஒரு சமிபாட்டு தொகுதியில் சமிபாட்டு செயல்முறையில் இலிப்பிட்டுக்களில் குழம்பாக்கத்துக்கு அவசியமான பித்தம் எங்கு உற்பத்தி செய்யப்படும் என்றுதான் கேள்வி. இப்போ நாங்கள் சமிபாட்டு தொகுதியை எடுத்தோம் என்றால், இப்போ நாங்கள் களத்திலிருந்து ஆரம்பித்தோம் என்றால், பொதுவாக வாய்க்குழியிலேருந்து உணவு தொண்டைக்கு போய் தொண்டையிலேருந்து களத்தினூடாக உணவு இரைப்பைக்குள்ளே வந்து இரைப்பையிலிருந்து முன்சிறுகுடல் பாதையினூடாக போகும். அதில் நாங்கள் பார்த்தோம் என்றால் முன்சிறுகுடல் பகுதியில் சதைங்கிற ஒரு கட்டமைப்பு இருக்கும். இதில் முன்சிறுகுடல் பகுதியில் பார்த்தோம்னா பித்தப்பை இருக்கும். அது எதுக்குள்ளே இருக்கும் என்றால் ஒரு ஈரலுங்கிற ஒரு அமைப்புக்குள்ளே பித்தப்பை காணப்படும். சரி, இப்போ நாம் பார்த்தோம் என்றால் இந்த பித்தப்பையில் என்ன நடக்கும் என்றால் பித்தச்சாறு சேமிக்கப்படும். பித்தச்சாறை சேமிக்கிற இடம்தான் பித்தப்பை. இந்த பித்தப்பையில் பித்தச்சாறு சேமிக்கப்படும். அப்போ பித்தச்சாறை அல்ல பித்தத்தை சுரப்பது எதுன்னு கேட்டால் ஈரலாக இருக்கும். அப்போ ஈரலில் தொழில் என்னன்னு கேட்டால் பித்தத்தை சுரக்கும். அந்த பித்தம் சுரக்கப்பட்டால் அந்த பித்த கான்கள் மூலம் அது எங்கே சேரும் என்றால் முன்சிறுகுடல் பகுதிக்குள்ளே சேரும். அப்போ அந்த பித்தம் அல்லது பித்தச்சாறு என்ன செய்யும் என்றால் கொழுப்புணவுகளை எல்லாம் குழம்பாக்கப்பட்ட அல்லது சிறு சிறு மணிகளாக்கப்பட்ட கொழுப்பாக மாற்றும். இப்போ கேள்வி என்னென்றால் பாருங்கள், கேள்வி, உணவு சமிபாட்டு செயல்முறையில் இலிப்பிட்டுக்களின் குழம்பாக்கத்துக்கு அவசியமான பித்தம் உற்பத்தி செய்யப்படுவது எங்கே உற்பத்தி செய்யப்படுதுன்னா கேள்வி. முதலாவது பித்தப்பையில். பித்தப்பையில் உணவு பித்தம் சேமிக்கப்படும், ஆனால் உற்பத்தி செய்யப்படுற இடம் இல்லை. ஈரலில் அப்போ பித்தத்தை உற்பத்தி செய்யப்படுற ஒரு பெரிய சுரப்பி ஈரல் தான். அப்போ ஈரல் என்பது சரியான விட. அப்போ நாங்கள் இதுக்குரிய சரியான விடையை எடுத்துக்கொள்ளலாம். 9வது 2வது விடையை பெற்றுக்கொள்ளலாம். இதே போல் 10வது கேள்வியை நாங்கள் பார்த்தோம்னா, கேடைய போலி சுரப்பியில் தைராய்டின் ஹோமோன் உற்பத்தி செய்வதற்கு அவசியமான மூலகம். சரி, இப்போ பார்ப்போம். கேடைய போலி சுரப்பி என்கிற மாதிரி
அகம் சுரக்கும் சுரப்பியில் வந்து பல சுரப்பிகள் காணப்படும். மூளையோடு சேர்ந்ததாக இருப்பது கபச்சுரப்பி. தொண்டை பகுதியில் காணப்படுறதான் கேடிய போலி சுரப்பி. அதே போல் சதையில் என்கிற ஒரு சுரப்பி இருக்கும். அதே போல் சிறுநீரகத்துக்கு மேற்புறமாக இருக்கிற அதிரிநெல் சுரப்பி இருக்கும். சூலகம் ஒரு சுரப்பியாக இருக்கும். விதைகள் ஒரு சுரப்பியாக காணப்படும். இந்த சுரப்பிகளுக்குள்ளே இப்போ கேட்கப்பட்டிருப்பது என்னென்றால் கேடிய போலி சுரப்பி. இது கழுத்து பகுதியில் காணப்படுற சுரப்பி தான் இது. கேடிய போலி சுரப்பி அதால் சுரக்கப்படுற சுரப்புகள் ரெண்டு இருக்கு. ஒன்று தைரோய்ட்சின் என்கிற ஓமோனு சுரக்கம், தைரோய்ட்சின் என்கிற ஓமோன். அதே போல் கல்சிமோனின் என்கிற இன்னும் ஒரு ஓமோனை சுரக்கும், கல்சிமோனின். கேடிய போலி சுரப்பியால் சுரக்கப்படுற ஓமோன் தைரோய்ட்சினும் கல்சிமோனின். தைரோய்ட்சின் என்ன செய்யும் என்றால் உடலில் அனுசவ தொழிற்பாடுகளை கட்டுப்படுத்தும். கல்சிமோனின் என்ன செய்யும் என்றால் உடலில் கல்சியம் அயன் சமநிலையை கட்டுப்படுத்தும். இப்போது இந்த கேடிய போலி சுரப்பி ஒரு கட்டத்தில் என்னென்னா வீக்கம் அடைஞ்சால் அது தொண்டைக்கடலை ஏற்படும்ங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியும். அது பொதுவாக அந்த தைரோய்ட்சி சுரப்பி சிறப்பாக தொழிற்படணும் என்றால் எந்த மூலகம் அவசியம் என்றால் சோடியம் இல்லை, அதுக்குரிய மூலகம் அயடின்ங்கிற மூலகம் அவசியம், அயடின். அப்போ அயடின் குறைஞ்ச உடனே என்ன நடக்கும் என்றால் தைரோய்டி சுரப்பில் வீக்கம் அடைகிறதால தொண்டைக்கடலை எல்லாம் ஏற்படும்ங்கிற விஷயம் தெரியும். சரி, இப்போ கேள்விக்கு வருவோம். கேடிய போலி சுரப்பியில் தைரோய்டின் ஓமோன் உற்பத்திக்கு அத்தியாவசியமான மூலகம் யாது? சோடியம் என்ற விடரிக்கு அது வந்து நொதிய ஏவியாக தொழிற்படும். நரம்பு கணத்தாக கடத்தலுக்கு தான் அது பயன்படும். அவை இதுக்குரிய விடையாக வராது. பொஸ்பரஸை நாங்கள் எடுத்தோம்னால் கார்போஹைட்ரேட்டு கொழுப்பு அனுசவ தொழிற்படத்தான் அந்த மூலகம் பயன்படும். அப்போ அதுவும் வராது. கல்சியத்தை எடுத்தோம்னால் பல்லென்பு வளர்ச்சி விட்டமின் பி ஆக துறிஞ்சலுக்கு அது பயன்படும். அயடினுங்கிற மூலகம்தான் இந்த தைரோய்ட்சின் உற்பத்திக்கு அவசியமான ஒரு மூலகமாக இருக்கும். அப்போ 10வது விடையாக 4வது விடையை எடுக்கலாம். அந்த அடிப்படையிலே 11வது வினா செறிவு தொடர்பான ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே செறிவு என்பது பொதுவாக செறிவை காண்பதற்குரிய சமன்பாடு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது கரைசல் அமைப்பை கணிக்கிற முறைகள் பல காணப்படுகிறது. ஒன்று திணிவு பின்னமாக கரைசல் அமைப்பை கணிக்கலாம், கலவையின் அமைப்பை திணிவு பின்னமாக கணிக்கிற மாதிரி கனவளவு பின்னமாகவும் கணிக்கலாம். அதே போல் திணிவு கனவளவு பின்னமாகவும் கலவையின் அமைப்பை கணிக்கலாம். அதே போல் மூல் பின்னமாகவும் கலவையின் அமைப்பை கணிக்கலாம். அதே போல் மூல் கனவளவு அடிப்படையிலேயும் கலவையின் அமைப்பை ஒரு கரைசல் அமைப்பை கணிக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி மூல் கனவளவு அடிப்படையில் கணிக்கிறதுக்கு பேர் தான் செறிவுன்னு சொல்லுவோம். அதாவது செறிவு சமன் மூலிங்கள் கனவளவுங்கிற ஒரு சமன்பாடு இருக்கு. மூலிங்கள் கனவளவு, அதாவது சி சமன் எண்ணிங்கள் வி என்கிற ஒரு சமன்பாடு இருக்கு. இது செறிவை காண்பதற்குரிய சமன்பாடு. இப்போ இந்த 11வது வினாவை நாங்கள் பார்த்தோம் என்றால் செறிவு தரப்பட்டிருக்கு 1 மோல் டெசிமீட்டர் -3. இதில் கரைசலில் கனவளவு தந்திரிக்கு, கனவளவு இது செறிவு தந்திரிக்கு. அதே போல் கனவளவு தந்திரிக்கு எவ்வளவு என்றால் 100 சென்டிமீட்டர் கனம். இப்போது இந்த அதாவது செறிவு 1 மோல் டெசிமீட்டர் -3 கொண்ட சோடியம் குளோரைட் கரைசலின் கனவளவு தான் 100 சென்டிமீட்டர் கனம். அந்த சோடியம் குளோரைட்டின் திணிவு யாது என்பதுதான் கேள்வி. அப்போ நாங்கள் செறிவுக்கு சமன்பாட்டில் நாங்கள் பார்த்தோம்னால் இந்த செறிவுக்கு நாங்கள் பிரதியிடக்கூடியதாக இருப்பது 1 என்கிற பெருமானத்தை போடலாம். அது செறிவு 1 தந்தி 1 மோல் டெசிமீட்டர் -3. இப்போ நமக்கு மூல் தெரியாது. அப்போ மூலுக்கு நாங்கள் என்னென்னு போட்டோம். கனவளவு வந்து 100 சென்டிமீட்டர் கனம். பொதுவாக நாங்கள் கனவளவெல்லாம் டெசிமீட்டர் கனத்தில் இருக்கணும் என்றபடியால் இதை நாங்கள் 1000ஆல் பிரித்து டெசிமீட்டர் கனத்துக்கு மாற்றி எடுப்போம். சென்டிமீட்டர் கனத்தை டெசிமீட்டர் கனத்துக்கு மாற்றி எடுக்கணும். பாருங்கள், தந்த தரவுகள் ரெண்டையும் வச்சு இப்போ நாங்கள் மூலை முதல் காண்றோம். இந்த செறிவு கனவளவை வச்சு நாங்கள் முதல் மூலை கண்டம் என்றால் இப்போ நாங்கள் குறுக்கு பெருக்கம் பெருக்கிற நேரம் கீழே கொண்டிருப்பாகிற 1 தர எண் சமன் எண். அதே போல் 1 இதால் பிரிக்கிறோம் என்றால் 100/1000 என்று வரும். அதை நாங்கள் வட்டி சுருக்கி எடுக்கிற நேரம் 1/10 மூல் என்று வரும்.
இது வந்து இந்த செறிவையும் கனவளையும் வச்சு நாங்கள் மூளை கண்டுட்டோம். ஆனால் இப்போ கேட்கப்பட்டது மூல் இல்லை, எவ்வளவு திணிவு சோடியம் குளோரைட் பயன்படும் தான் கேள்வி. சோடியம் குளோரைட்டு எவ்வளவு பயன்படும் என்பதுதான் கேள்வி. அப்போ திணிவை காண்பதாக இருந்தால் நாங்கள் இப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்யணும் என்றால் மூலுக்குரிய சமன்பாட்டில் திணிவிரி மூல் சமன் திணிவிங்கள் சார் மூலக்கூற்று திணிவு என்ற சமன்பாடை போடலாம். இப்போ மூலுக்கு நாங்கள் இப்போ கண்டிருக்கோம் 1/10 போட்டு கண்டிருக்கோம், திணிவைத்தான் காண போகிறோம். அப்போ அதை நாங்கள் போடலாம். சோடியம் குளோரைட்டின் சார் மூலக்கூறு திணிவு என்றால் அப்போ சோடியம் குளோரைட்டுக்குரிய சார் மூல திணிவை நாங்கள் வரைய காணலாம். இங்கே தரப்பட்டிக்கு சோடியத்துக்கு 23, இப்போ குளோரினுக்கு 35.5 என்று தரப்பட்டிருக்கு. ரெண்டையும் கூட்டி எடுத்தோம்னால் 58.5. அப்போ 58.5 வரும். இதில் எம்மை எழுவாய் மாற்றம் செய்தோம் என்றால், அதாவது 10 எம்மால் பெருக்கிறது எதுக்கு சமனாக இருக்கும் என்றால் 1 இதால் பெருக்கிறது சமனாக இருக்குது 58.5. எம்மை நாங்கள் மீண்டும் எழுவாய் மாற்றம் செய்யக்குள்ள 58.5 10 போய், அதாவது எம் சமன் ஒரு 0.2 ஒரு தானம் தள்ளுகிறதால 5.85 கிராம் என்று வந்து சேரும். சரி, இப்போ திருப்பி ஒருக்கா பார்ப்போம். ஒரு சோடியம் குளோரைட்டு கரை செல்ல செறிவு தரப்பட்டிருக்கு 1 மோல் டெசிமீட்டர் -3. அந்த கரை செல்ல கனவளவு தந்தைக்கு 100 சென்டிமீட்டர் கனம். அப்படி என்றால் எவ்வளவு திணிவு சோடியம் குளோரைட் கரைக்கப்பட்டிருக்கும், எவ்வளவு திணிவு கரைக்கப்பட்டிருக்கும் கேள்வி. அவள் தந்திரிக்க செறிவையும் கனவளையும் வச்சு நாங்கள் மூளை காணலாம். அந்த அடிப்படையில் செறிவு சார் மூலிங்கள் கனவளவு என்ற சமன்பாட்டில் செறிவுக்கு நாங்கள் தரப்பட்ட செறிவை பொடி 1 மூல் காணப்புறம் எண், அதில் கனவளவு 100/1000. இதை என்ன எழுவாய் மாற்றம்னா 100/1000 என்று வந்து 1/10 மூல் வரும். கேட்கப்பட்டது என்ன திணிவு. அப்போ திணிவு சம்பந்தப்படுற சமன்பாடு தான் மூல் சமன் திணிவுங்கள் சார் மூலக்கூறு திணிவு. மூலுக்கு நாம் 1/10 போட்டோம், இங்கே கண்ட 10. அதே போல் திணிவை காணப்புறம் சார் மூல திணிவு நாம் கண்டிருக்கோம் 58.5. அதை போட்டு நாங்கள் எம்ம எழுவாய் மாற்றம் செய்தால் 5.85 கிராம் என்று விட வரும். இப்போ நீங்கள் அந்த விடையை பார்க்கலாம். 11வது கேள்விக்கு 3வது விடை அங்கே நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்க விடையில் 3வது விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இதே போல் 12வது கேள்வி ஒரு மனித இனப்பெருக்க தொகுதியோட தொடர்புடைய ஒரு வினா. 12வது கேள்வி அதாவது பெண் இனப்பெருக்க தொகுதி கூட தொடர்புடைய ஒரு வினா தான் அது. அப்போ அதில் நாங்கள் பார்த்தோம்னா ஒரு பெண் இனப்பெருக்க தொகுதியை நாங்கள் எடுக்கிற நேரம் அதில் முக்கியமாக பகுதிகளாக இதில் சூலகம் காணப்படுகிறது. சூலகம் ஒரு சோடி சூலகம். அதே போல் இதில் குறிக்கப்பட்டிருக்கிறால் இதில் Q என்ற அடையாளம் குறிக்கப்பட்டிருக்கு, இது P என்ற அடையாளம், இது R, இது S. சரி, இப்போ நாங்கள் பார்த்தா பெண்ணினப்பெருக்க தொகுதியில் இந்த பகுதிகள் குறிக்கப்படுகின்ற அதாவது பகுதிகள் தொடர்பான வினா தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு நாங்கள் P என்ற எடுத்தோம் என்றால் அது வந்து சூலகம். ஒரு சோடி சூலகம் காணப்படும் என்ற விஷயம் தெரியும். சூலகத்தினால் வந்து ஒவ்வொரு மாதமும் சூல் வெளியேற்றப்படும். அந்த அடிப்படையில் ஒரு மாதம் இந்த சூலகத்திலிருந்து சூல் வெளியேற்றப்பட்டால் அடுத்த மாதம் இது ஓய்வாரிக்கு அடுத்த சூலகம்தான் சூளை வெளியேற்றும். அவ ஒவ்வொரு மாதம் சூல் வெளியேற்றப்பட்டாலும் ஒரு சூலகம் ஒரு மாதம் விட்டுத்தான் சூளை வெளியேற்றும். ஏன்னா ஒரு மாதம் இந்த சூளை வெளியேற்றினால் அடுத்த மாதம் ஓய்வாரிக்க இதுதான் சூளை வெளியேற்றும். அப்படி சூழ் கொள்ளல் மாறி மாறி நடக்கும் என்ற விஷயம் தெரியணும். அப்போ P என்பது சூலகம். சூலகத்திற்கு அடுத்ததாக சூழிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற சூழ் கலங்கள் போகின்ற இடமாக பலோப்பியங்குழாய். Q என்பது பலோப்பியங்குழாய். அதே நேரம் பலோப்பியங்குழாயில் சூழ் கலங்கள் முட்டை கலங்கள் வருகின்ற அதே நேரம் யோனி வழியாக விந்துகளும் வருகின்ற அந்த பலோப்பியங்குழாய்ங்கிற இடத்துல தான் அந்த ஆண் புணரியும் பெண் புணரியும் இணைந்து கருக்கட்டல் நடைபெறுற இடம்தான் பலோப்பியங்குழாய். சூலும் விந்தும் கருக்கட்டப்படுகின்ற இடம் இந்த பலோப்பியங்குழாயாக இருக்கும். அதே போல் கருப்பை இங்கே நாங்கள் பார்க்கலாம். கருப்பையில் வந்து முளையம் விருத்தி அடைவதற்கான இடத்தை வழங்குகிற இடம்தான் இந்த கருப்பையாக இருக்கும். பொதுவாக இங்கே யோனி காணப்படும். இது பொதுவாக புணர்ச்சிகள் சுக்கிலத்தை பெற்றுக்கொள்கின்ற இடமாக இருக்கும். இப்போது பாருங்கள், RS என்பவற்றால் முறையே வகை குறிப்பது. 6 மெஸ் தான் இப்போ கேட்கப்பட்டிருக்கு.
ஆர் என்பது கருப்பை, எஸ் என்பது யோனி மடல் என்பது சரியான விடை. இந்த விடையாக நாங்கள் முதலாவது விடையை எடுக்கலாம். 13வது கேள்வி இதை தொடர்ச்சியாரி. ஒரு சூல் ஒரு விந்துடன் கருக்கட்டப்படுவது எந்த பகுதியில்? சூலும் விந்தும் கருக்கட்டப்படுறது எந்த பகுதி என்றால் பலோப்பியங்குழாய் பகுதி. பலோப்பியங்குழாய் எந்த எழுத்தால் காட்டப்பட்டிருக்கின்றால் கியூ என்கிற எழுத்தால் காட்டப்பட்டிருக்கு. சரி, இதே போல் அடுத்த வினாவுக்கு நாங்கள் வருவோம். குவிவாடி தொடர்பான ஒரு வினா. அப்போ நாங்கள் குவிவாடி தொடர்பான வினாவுக்கு போகிறதுக்கு இடையில் ஆடிகள்னா ஒளியை தெறிப்படைய செய்வது ஆடிகள். ஆடிகளில் 2 வகையான ஆடிகள் இருக்கு. 2 வகையாக பிரிக்கலாம். அந்த வகையில் தளவாடி என்கிற ஒரு வகை தளவாடி, இன்னொரு வகைக்கு கோளவாடி, கோளத்தின் பகுதியாக இருக்கத்தால் கோளவாடி என்று பிரிக்கலாம். அந்த கோளவாடியிலையும் 2 வகையான ஆடிகளாக பார்க்கலாம். ஒன்று குழிவாடி, அடுத்தது குவிவாடி என்று இன்னொரு வகையான ஆடிகள் இருக்கு. தளவாடி என்றால் ஒரு தளமேற்பரப்பில் இரசம் பூசப்பட்டிருந்தால் தளவாடி. குழிவாடி என்றால் அந்த வளைவின் வெளிப்புறமாக இரசம் பூசப்பட்டால் குழிவாடி. குவிவாடி என்றால் வளைவின் உட்புறமாக இரசம் பூசப்பட்டிருந்தால் குவிவாடி. இப்போ கேள்வி குவிவாடி தொடர்பான வினா. அதுக்கிடையில் நமக்கு தெரிய வேண்டிய விடயம், எப்போதும் மாயபிம்பம் என்றால் திரையில் பெற முடியாத பிம்பத்தை தரக்கூடிய ஆடிகள் 2 இருக்கு. எப்போதும் மாயபிம்பத்தை தரக்கூடிய ஆடிகள் குவிவாடி. வாகனங்களில் பக்க ஆடியாக தொழிற்படுற குவிவாடியும் எப்போதும் மாயபிம்பத்தை தரும். தளவாடியும் எப்போதும் மாயபிம்பத்தை தரும். அப்போ எப்போதும் மாயபிம்பத்தை தரக்கூடிய ஆடிகளை வேண்டுகிற தளவாடியும் குவிவாடியும். அப்போ இதில் எங்களுக்கு தெரியணும், ஒருபோதும் மெய்பிம்பம் கிடைப்பதில்லை. திரையில் பெறக்கூடிய பிம்பம் கிடைக்க மாட்டாது. ஆனால் குழிவாடியில் தான் மெய்பிம்பமும் கிடைக்கும், மாயபிம்பத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு ஆடி தான் குழிவாடி. மாயபிம்பம் கிடைக்கக்குள்ள எப்படி இருக்கும்னா நிமிந்ததாக இருக்கும். மெய்பிம்பம் கிடைக்கக்குள்ள எப்போதும் தலைகளாகத்தான் இருக்கும். சரி, இப்போ கேட்ட கேள்வி என்னென்றால் குவிவாடியில் தோன்ற பிம்பம் எப்போதும் எப்படி இருக்கும் என்றுதான் இப்போ கேள்வி. அப்போ நாங்கள் வாகன பக்காடிகளை நாங்கள் எடுத்தோம் என்றால் குவிவாடியில் ஒரே ஒரு பிம்பம், அது எங்களுக்கு தெரியணும். முதலாவது இதில் குவிய புள்ளி இருக்கும். இந்த வளைவை நாங்கள் ஒரு வட்டமாக பூர்த்தி செய்ய நேரம் கிடைக்கிற ஒரு மையப்புள்ளி இருக்கும். அதை சொல்ல வளைவு மையம் என்று குறிப்போம். இந்த குவிவாடியில் பொருளை எவ்வளத்தை வச்சாலும், எவ்வளத்தில் எங்களோட இல்லை எவ்வளத்த பொருள் வச்சாலும் ஒரே ஒரு பிம்பம் கிடைக்கும். முதலச்சி சமாந்தரா போர் ஒழிக்காது. குவிவாடியில் முதலச்சி இன்னரிக்க தலைமையை சின்னரிக்கிறது, அதுக்கு சமாந்தரா போர் ஒழிக்காது. என்ன செய்யுமெண்டா திரைப்படையும். எதிலிருந்து போகிற மாதிரி தெரிக்கும் என்றால் இந்த எஃபிலிருந்து போகிறது போன்று திரைப்படையும். இதே போல் இந்த பொருளிலிருந்து சீயை நோக்கி, சீயன்னா ஒளிய வளைவு மையத்தை நோக்கி போர் ஒழிக்காது. ஆடியை நோக்கி ஆடியினூடாக போகாது. இங்கே புள்ளிக்கோடெல்லாம் நம்ம காட்டலாம். ஆடியை நோக்கி, அதாவது சீயை நோக்கி போர் ஒழிக்காது. ஆடியில் பட்டல் மீண்டும் அதே பாதையில் திரும்பி செல்லும். அதில் நாங்கள் புள்ளிக்கோட்டால் நீட்டுற நேரம் இந்த 2 கோடும் வெற்ற இடத்துல தான் பிம்பம் கிடைக்கும். இந்த குவிவாடியில் தோன்ற பிம்பம் எப்படிப்பட்ட இயல்பை கொண்டிருக்கின்றால் ஒரு சிறுத்தது, நிமிந்தது, மாய பிம்பமாக இருக்கும். இப்போ கேள்விக்கு நாங்கள் கேள்விக்குரிய விடையை பார்த்த வேண்டாம். ஒரு குவிவாடியினால் உருவாக்கப்படும் மெய்ப்பொருளின் பிம்பம், குவிவாடியினால் உருவாக்கப்படும் மெய்ப்பொருளின் பிம்பம் முதலாவது விட மெய்யானது. அப்போ மெய் பிம்பம் வராது, அப்போ அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. 2வதுல மெய்யானது என்று சொல்லப்படுது, அப்போ மெய் பிம்பம் வராது. 3வதுல மாயமானது. எங்களுக்கு தெரியும் எப்போதும் குவிவாடியிலேயும் தளவாடியிலேயும் மாயபிம்பம் தான். மாயமானது நீட்டப்பட்ட கோட்டினால் கிடைக்கிறது. மாயமானது பொருளிலும் சிறியது, பொருளை விட சிறியது. சரி, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. 4வது விடை குவிவாடியில் கிடைக்கிற பிம்பம் எப்படி என்றால் மாயமானது ஏற்றுக்கொள்ளலாம். பொருளை விட பெருசு என்று சொல்லப்பட்டது, இதை விட பெருசு, அப்போ அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அப்போ 14வது கேள்விக்குரிய சரியான விடையாக 3வது விடையை நாங்கள் எடுக்கலாம்.